ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது, எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எந்த மாரி மார்க்கெட் மூவ் ஆயிட்டுருக்கு, நம்ம எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கன்ஃப்யூஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஒரு லோவரை ஃபார்ம் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால். அதை ஃபாலோ பண்ணி பையர்ஸ் ப்ரைஸை மேலே புஷ் பண்ணியிருக்காங்க. அந்த லெவலுக்கு மேலே அடுத்தடுத்த கேண்டில்னால் ப்ரைஸ் போக முடியல. மறுபடியும் கீழே வந்த மார்க்கெட் மறுபடியும் பையர்ஸ் வந்து ப்ரைஸை புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக ஆன ஃபாலுக்கும் இப்போ நடந்த ஃபாலுக்குள்ள கேப்பை பாருங்கள், அப்படியே கம்மியாயிட்டே வந்திருக்கும். அதாவது லோயர் லோ பார்த்தீங்கன்னா நியர்பையாக நமக்கு வந்திருக்கும். அடுத்த சப்போர்ட் எடுத்த ப்ரைஸு நமக்கு ப்ரீவியஸாக எடுத்த புல் பேக்கை இந்த டைம் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ ப்ரீவியஸாக நமக்கு எந்த ப்ரைஸ்லையும் வந்து க்ளோஸ் வைக்கல, இந்த இடத்துல நடந்திருக்கு. மறுபடியும் ப்ரைஸு சப்போர்ட்டுக்கே வந்திருக்கு. சப்போர்ட்டில் வந்த ப்ரைஸு ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பையர்ஸா செல்லர்ஸான்னு கன்ஃபியூஷனில் இருக்கிற டைமில் அந்த லெவலையும் ப்ரைஸ் வந்து நல்ல வால்யூமாக பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் கம்ப்ரஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்த மார்க்கெட் மறுபடியும் நல்ல ஒரு வால்யூமாக மேலே பிரேக் பண்ணி அடுத்தடுத்த ஹைக்கு போயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் நமக்கு ஃபார்ம் ஆகி அந்த வால்யூமான கேண்டில் வந்து பிரேக் ஆகி வெளியே போச்சு. மேலே போன ப்ரைஸு நமக்கு நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டு அடுத்தடுத்த செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தாங்க. எந்த லெவலில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் இருந்தது, அந்த இடத்துல புல் பேக் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ இந்த தடவை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட ஹையரை நியர்பையாகவே ப்ரைஸ் போயிருந்தது. நமக்கு அந்த ரெசிஸ்டன்ட் லெவலை நல்லா கட் பண்ணி போயிருக்கணும். அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் கீழே எப்படி கன்சாலிடேட் ஆச்சோ அதே மாதிரி மேலே கன்சாலிடேட் ஆகி நல்லாவே ஃபால் ஆயிடுச்சு. ஃபால் ஆனதும் நமக்கு புதிய லோயர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்ஸ் லோயர் லோ ஃபார்ம் ஆகி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா அடுத்த பையர்ஸ் நல்ல மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் ஒரு ஹையர் ஐ ஃபன்னாக மட்டும்தான் அடுத்தடுத்து போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸான ஹைக்கிட்டேயே போய் மறுபடியும் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஆகி புது லோ வச்சுட்டாங்க. ஸோ லோ வைக்கும்போது நமக்கு இங்கே பையர்ஸ் வீக்காகிற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணாத மார்க்கெட் லோயர் ஐ ஃபார்ம் பண்ணி நமக்கு மறுபடியும் ப்ரைஸ் சப்போர்ட் லெவலுக்கே வந்துருச்சு. அங்கேருந்து மறுபடியும் புல் பண்ண மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு புல் பேக் லெவலுக்கு போக முடியலை. மறுபடியும் அதுக்கு முன்னாடியே இருந்து சப்போர்ட் லெவலுக்கு வந்த ப்ரைஸு எல்லா ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணி நல்ல வால்யூமாக நமக்கு ப்ரீவியஸ் லெவலில் இருந்து மேலே போச்சு. மேலே போன மார்க்கெட் அடுத்தடுத்து நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் போட்டு அடுத்தடுத்து மேலே போனாங்க. மேலே போன ப்ரைஸு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நமக்கு ஒரு இடத்துல நின்ன இடத்துல மார்க்கெட்டு அதே இடத்துல நின்றுச்சு. இந்த தடவை நமக்கு அந்த ஹையை நல்ல வால்யூமாக கட் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டாங்க. அடுத்த புல் பேக் வந்த மார்க்கெட்டு எக்ஸாக்டாக ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ட் அதாவது சப்போர்ட்லேயே வந்து நமக்கு ரிவர்சல் எடுத்து மறுபடியும் புது ஹையரை ஃபார்ம் பண்ணாங்க.
ஆல்ரெடி நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது. அந்த லெவல்லையே மார்க்கெட் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகி புது லோ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புது லோ வச்சாலே நமக்கு அடுத்தது மார்க்கெட் வந்து ப்ரைஸ் நல்லா மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கணும். ஹையர் ஹை வைக்கலைன்னா லோயர் ஹை ஃபார்ம் பண்ணி அடுத்தடுத்து நமக்கு மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிள் தான் நிறைய இருக்குது.